விடமாட்டான். உறுதி உறுதி உறுதி. அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசாவுக்கு நெருக்கமான தொழிலதிபர் சாதிக் பாட்ஷா மரணம் குறித்து தேர்தலுக்கு பிறகு விசாரணை நடத்தப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து சிதம்பரம், விருத்தாச்சலம், அரியலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் ஆத்தூர் ஆகிய பகுதிகளில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது கொள்கைகளே இல்லாமல் பல்வேறு கட்சிகள் ஒன்று சேர்ந்து திமுக தலைமையில் கூட்டணி அமைத்திருப்பதாக முதலமைச்சர் விமர்சித்தார். மாநிலத்திற்கு மாநிலம் கொள்கை வேறுபாடுகள் கொண்ட கட்சிகள் ஒன்றிணைந்துள்ளதால் பிரதமர் வேட்பாளர் யார் என்பதில் எதிர்க்கட்சிகளுள் ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை என்றும் முதலமைச்சர் கூறினார். பாரத பிரதமர் ராகுல் காந்தி வேட்பாளர் என்று எந்த கட்சியுமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கூட்டணி கட்சியெல்லாம் நம்முடைய கட்சிகள்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள்லாம் ஒருமனதோடு நம்முடைய பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரை யாராக முன்னிறுத்துவது என்பதிலேயே முடிவெடுக்க திணறும் கூட்டணியால் நாட்டிற்கு எப்படி நிலையான ஆட்சியை தர முடியும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். இன்னும் பிரதமர் வேட்பாளர் யார் என்று அறிவிக்காத கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து நாட்டுக்கு எப்படி நிலையான ஆட்சி கொடுக்க முடியும்? இந்த நாடு மிகப்பெரிய ஜனநாயக நாடு. 130 கோடி மக்கள் வாழ்கின்றோம். 130 கோடி மக்களுடைய நிலையை அறிந்து செயல்படக்கூடிய பிரைம் மினிஸ்டர் தேவை. கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சுதீஷை ஆதரித்து சேலம் மாவட்டம் ஆத்தூரிலும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கெட்டுள்ளது என ஸ்டாலின் பொய் பிரச்சாரம் மேற்கொள்வதாக குற்றம் சாட்டினார். மேலும் குற்றச் செயல்களில் ஈடுபட்டுள்ள திமுகவினர் குறித்து பட்டியலிட்ட அவர், மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு சாதிக் பாட்ஷாவின் மரணம் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று கூறினார். இன்னைக்கு அப்படின்னு ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர் ஸ்டாலினுக்கு முன்னாள் திமுக மத்திய அமைச்சர் ராஜாவுக்கு நெருக்கமானவர். அப்படி நெருக்கமானவர் மர்மமான முறையில் இறந்ததா வழக்கு போட்டு முடிச்சுட்டாங்க. ஆனா அவருடைய மனைவி ரேகா பான் என்பவர் அண்மையில் விளம்பரம் ஒன்று கொடுத்திருந்தாங்க. அவருக்கு அஞ்சலி செலுத்துற விதமா, நினைவு அஞ்சலி செலுத்துற விதமா விளம்பரம் கொடுத்திருந்தாங்க. அந்த விளம்பரத்தில் கூடானப்பு கேடாய் விடியும்னு விளம்பரம் கொடுத்திருந்தாங்க. உடனே அடுத்த நாளே அந்த சாதி பாட்சியுடைய மனைவி கார்ல போயிட்டு இருக்கும்போது, ரேகாமான போயிட்டு இருக்கும்போது உடனே மர்மமுறையில் அந்த காரை தாக்கி அவருக்கு உயிருக்கு அச்சித்து வைக்கின்ற விதத்தில் நடந்து கொண்ட காரணத்தினால அந்த அம்மா போய் காவல் நிலையத்தில் புகார் செஞ்சு இன்னைக்கு புகார் பதிவு செஞ்சிருக்குது. அந்த அம்மா சொல்றாங்க, என்னுடைய கணவர் மர்மமான முறையில் இருக்கல, கொலை செய்யப்பட்டார் என்று அந்த அம்மா குற்றம் சுமத்துறாங்க. அதையெல்லாம் தேர்தல் முடிஞ்ச பிறகு சட்ட ரீதியாக அம்மாவுடைய அரசு விசாரணை மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனிடையே திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தர்மபுரி மாவட்டம் அரூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய ஸ்டாலின், மத்தியில் சர்வாதிகார ஆட்சி நடப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் தமிழகத்தில் மக்களுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாத நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நடத்தி கொண்டிருப்பதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். எதுக்கு மக்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் எந்த பிரச்சனைக்கும் உதவ முடியாத நிலையில் இருக்கக்கூடியவர் தான் எடப்பாடி. ஆனா அவரு தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு, கொள்ளடிக்கிறதுக்கு, கரப்ஷனுக்கு, கமிஷனுக்கு, கலெக்ஷனுக்கு அதுக்கு உதவிக்கிறாரு. தொடர்ந்து பேசிய ஸ்டாலின், மத்தியிலும் மாநிலத்திலும் நல்லாட்சி ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பாக வந்துள்ள இந்த தேர்தலை வாக்காளர்கள்